சூப்பரான ஒரு கொழுக்கட்டை. இப்படி எடுத்து சூப்பரா இந்த ஒரு கொழுக்கட்டையும் எடுத்துட்டு இதுல இருந்து இந்த முள்ளையும் எடுத்து சாப்பிடும்போது அப்படி இருக்கும். இதெல்லாம் சத்து உள்ளது, நம்ம உடம்பு சளியெல்லாம் நீக்கும், கொழுப்பு குறைக்கும், எல்லா ஐட்டங்களுமே இதுல சேர்ந்துருக்கு. ரெண்டா பல்லுக்கு ஒரு ஸ்ட்ரென்த். இப்ப யாரு பிள்ளைங்களும் சாப்பிடாது, இந்த முள்ளெல்லாம் கடிச்சு சவச்சு சாப்பிடக்கூடிய வயசுல நம்ம சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சூப்பு கொழுக்கட்டை. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே டிஃபனா எடுக்கக்கூடிய, இல்லைன்னா ஸ்நாக்ஸ் ஈவினிங். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே செய்யக்கூடிய ஒரு பலகாரம்னு சொல்லலாம், டிஃபன். இது எப்படின்னா கொழுக்கட்டைய நம்ம எப்படி மட்டனோ சிக்கனோ ஏதாவது ஒண்ணு எடுப்போம்ல, அதை வச்சு ஒரு சூப் கொழுக்கட்டை ரெடி பண்ண போறோம். இன்னைக்கு மட்டன் நம்ம வாங்கியிருக்கோம், மற்றபடி எலும்பு தான். சரியா, இந்த மட்டன் எலும்பு கொஞ்சம் கொழுப்புகள் எல்லாமே கிடக்கு இருக்கட்டு. இதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொன்னா, ஒரு கைப்பிடி அளவு சின்ன உள்ளி, கொத்தமல்லி, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, தக்காளி, இதெல்லாம் மிக்சியில, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாமே நான் மிக்சியில அரைச்சுதான் இது கூட ஆட் பண்ண போறேன். சரியா, ஆட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் அதை செய்வோம். அடுத்தல தனிப்பட்ட முறையில கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணணும். அது எப்போ உள்ள அஸ்யூஷுவல் நம்ம ரெடி பண்ணதுதான், பச்சரிசி மாவுல நம்ம ரெடி பண்ணதான். அதுக்கு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இங்க உள்ளிக்கு தக்காளி வெட்டி போடுங்க. இப்ப இந்த மட்டனுக்கு தேவையான மசாலா தான் நம்ம ரெடி எடுக்க போறோம், எலும்புக்கு. சரியா, சூப்புக்கு நான் நம்ம ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்தால, ஒரு தக்காளி போட்டிருக்கேன், ஒரு கைப்பிடி சின்ன உள்ளி, கருவேப்பிலை, நல்ல மிளகு நான் ஃபர்ஸ்ட் சொல்லல, ஆனா இப்ப சொல்லி ஒரு அரை ஸ்பூன். அப்புறம் பெருஞ்சீரகமும் மஞ்சள் பொடியும் நம்ம என்ன செய்யணும் போடணும். என்னென்ன வேணும்னு சொல்லதே நான் லாஸ்ட் ஆட் பண்ணேன்னா, ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், மஞ்சள் பொடி. எரிப்புக்கு போட்டது நம்ம பெப்பர் தான் போட்டிருக்கோம்னா, வேற ஒண்ணுமே சேர்க்கல. இதுல மஞ்சள் பொடி போட்டு இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட் தான் வச்சிருக்கேன், அதனால மட்டன் கூட சேர்த்துறியாத. கொழுக்கட்டைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மாவு விரைவிடுவோம். தண்ணி கொதிச்சுட்டா இனி ஆஃப் பண்ணிட்டு, கடையில இந்த கொழுக்கட்டை மாவுன்னு சொல்லிட்டு கிடைக்குது, இது கொஞ்சம் தரி தரியா தான் இருக்கும். நம்ம மற்ற இடியாப்ப மாவு கூட அப்படி இருக்காது, இது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிடுவோம்னா. ஏன்னா இதுல கொதிக்க வெந்நிய ஊத்தி வச்சா அது ரெடியா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், சரியா, இந்த மெத்தட்ல எடுத்துடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றணும், கொதிக்க வெந்நி தான் ஊற்றணும். தண்ணி போதும், கரெக்டா அது உருண்டு வந்துட்டா மாவு. இதுதான் இதுக்கு பேட்டர்ன். சரியா, இது ஆறட்டு. எல்லாமே நம்ம இதுல போட்டு வச்சிருக்கோம், போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்படி நம்ம எடுத்து அரைச்சிட்டோம்னா எதுவுமே தனித்தனி நம்ம எடுத்து வைக்க வேண்டாம். போடணும், உப்பு போடல நம்ம இன்னும், தண்ணி மட்டும் என்ன செய்யலாம்,
கல்லுப்பு போட்டிருக்கேன். காணாட்டு நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணலாம். பண்ணிட்டு இருந்தது கொஞ்சம் தண்ணி ஊத்தியே வேக வைக்கணும். ஏன்னா நம்ம இதுலதான் கொழுக்கட்டையை போட்டு வேக வைக்கணும். அவ்வளவுதான், முடிச்சிருவோமா? குறைஞ்ச ஒரு 8 விசிலாவது வரட்டு. ஏன்னா எல்லாம் முள்ளுல ஏர் வரட்டு. நம்ம அந்த விசில் வைப்போம்னா இங்க இது ரெடி ஆயிட்டான்னு பார்ப்போம். சூப்பரா வந்துட்டுன்னு தொட்டு பாருங்க. அது நறு நறுன்னு இருக்கு. வாயில வச்சு நம்ம இடியப்ப மாவுனா வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். கடையில கொழுக்கட்டை மாவுனே கிடைக்கும். நம்ம அதுக்கு தண்ணி நிறைய நம்ம ஆட் பண்ணவும் இல்லை. இதுக்கு தேங்காய் போட கூடாது. தேங்காய் இதுக்கு சேர்க்கவே கூடாது. நீங்க கேப்பீங்க நான் நினைச்சேன். ஆனா இதுக்கு தேங்காய் கிடையாது. கொழுக்கட்டை நமக்கு என்ன மாடல்ல போடணுமோ போட்டுடலாம். ஒவ்வொரு டைப்ல உருண்டையா பால் கொழுக்கட்டை மாதிரி பொடிசா போடனாலும் போடலாம். ஒவ்வொரு சைஸ் என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்து நம்ம போட்டுடணும். நம்ம நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு இப்படி உருட்டிடுவோமா? இந்த மாடல்ல போடுவோமா? நல்லா இருக்கும். நீளமா போட்டுருவோம்னா வேற பிளேட்ல வைப்போமா? இது இந்த மைதா மாவுல இந்த மாதிரி கரைஞ்சிட்டு இதே மாதிரி உருட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சு சர்க்கரை பாவுல எடுத்து போடுவாங்க. பேரிச்சம்பளம் மிட்டாய்னா 1980, 90 அந்த மிட்டாய் நல்லா ஃபேமஸ். நல்லா இருக்கும். உங்க ஏஜ்ல 80ஸ்ல 70, 80ல வரும். 70, 80லன்னு சொல்லலாம். அப்போ உள்ள ஃபுட் எல்லாமே தான் இப்போ வந்துகிட்டே இருக்கு. சேப்பா இந்த மாடலை எல்லாம் உருட்டி வைப்போம். அதுக்குள்ளால மட்டன் சூப்பு ரெடி ஆயிரும். ரெடி ஆயிட்டா விசில்லாம் வந்தாச்சு. நம்ம பார்ப்போம்னா நம்ம எண்ணெய் ஒண்ணுமே ஊத்தல. நாங்க வருங்க அந்த கொழுப்பு அந்த எலும்பு சரியா? நீ என்ன தெரியுமா? இந்த தண்ணிய அப்படியே இருத்து எடுத்துடணும். ஏன்னா அதுலதான் நம்ம என்ன செய்ய போறோம்? ஆமா, கொழுக்கட்டையை போட்டு வேக வைக்கணும். அதனாலதான் எல்லா இன்கிரீடியன்டையுமே நான் அரைச்சு போட்டது. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். என்ன செய்யணும்னா மீடியம் ஸ்டவ்ல மாத்திக்கிட்டு உப்பு இருக்கான்னு மட்டும் லைட்டா பார்க்கணும். சரியா? இனி இந்த கொழுக்கட்டையை என்ன செய்யணும்? இதுல போட்டுதான் நம்ம இன்னைக்கு வேக வைக்க போறோம். அதுதான் சூப்பு கொழுக்கட்டை. சரியா? இந்த முள்ளு இந்த கொழுக்கட்டை எல்லாம் போட்டா அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு அன்னீசியா இருக்கும். அதுக்காக வேண்டிதான் என்ன செய்துட்டேன், முள்ளவெல்லாம் எடுத்தாச்சு. அதை வேஸ்ட் பண்ண கூடாது. அதை இன்னொன்னு ரெடி பண்ணிடலாம். அது கொதிக்கட்டு. இனி நம்ம இதுல கொத்தமல்லி கீரை போடணும். சரியா? அதுக்கு முன்னாடி இது கொதிக்கட்டு. இதுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு பெப்பர் போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். முள்ள வேண்டி எடுத்துக்கிடுவோம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் தானே இருக்கு. ஏற்கனவே நம்ம இதுல மசாலா சேர்த்துருக்கோம். அதனால ஒரு ஃபிளேவருக்காக வேண்டி 2 ஏலக்காய் 2 கிராம்பு சேர்த்துடேனா. பட்டை எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதுக்கு அடுத்தால் இதுல சேர்த்தது நல்ல மிளகு. நம்ம ஸ்பூனுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கிட்டு மிக்சியில போட்டு பொடிக்கணும். ஃபர்ஸ்ட்
உருந்து போகலைன்னு சொல்லிதான் நான் காணிக்கேன். இந்த ஜீரகம் பெருஞ்சீரகம் கலர் மாறுங்களா, அந்த நம்ம என்ன செய்யலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிடுவோம்னா இந்த கருவேப்பிலையும் போடுவோம். ஆறணும்னா மிக்சியில போட்டு பொடிச்சிட்டு அடுத்தது என்ன செய்யணும் பாப்போமா. பொடிச்சாச்சு போட்டுரும். போட்டுட்டு இத வேஸ்ட் பண்ண கூடாது. இத வாரத்துக்கு ஒருக்க இப்படியெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல உள்ள சளிகள் காரியங்கள் எல்லாமே இதாகும். மிக்ஸ் பண்ணி விடுவோமா. இத பட்டர் வேணா பட்டர் போடலாம், நெய் வேணா நெய் ஊற்றிக்கிடலாம், எதுனாலும். நாங்க இன்னைக்கு பட்டர் போடுவோம். பட்டர்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லைட்டா கலருக்காண்டி இது காஷ்மீரி சில்லி இருக்கலாம், ஆட் பண்ணிட்டு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி ஷேக் பண்ணி எடுத்துட வேண்டியதான், வேலை முடிஞ்சு. சரியா, ரொம்ப எல்லாம் சேர்த்தாண்டா. ஃபுல் ஃப்ளேம்ல வைப்போம். ஏன்னா அந்த காஷ்மீரி ஸ்மெல்லுக்குள்ள ஃப்ளேவர் போகணும்ல, பச்சை வாடை, அதுக்காக தான் இந்த தண்ணி ஊற்றிருக்கோம். கொதிக்க தண்ணி எல்லாம் சுக்கா வத்தட்டு. சரியா, அந்த டைம்ல நம்ம வந்து கொத்தமல்லி கீரை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், நான் வந்து வறுத்து பொடிச்ச பெப்பர் இருந்ததுனால கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டிருக்கு. ஆனா கொஞ்சம் காரசாரமா இருந்தாதான் நல்லா இருக்கும். இதெல்லாம் சும்மா சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். முள்ளு சாப்பிடக்கூடிய, எலும்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளுக்கு இது அவ்வளவு டேஸ்ட் பிடிக்கும். சூப்பரான ஒரு பெப்பர் ஃப்ரை. பெப்பர் ஃப்ரை, ஆமா, மட்டன் எலும்பு பெப்பர் ஃப்ரை. ஆஃப் பண்ணிடுவோம். இங்கேயுமே நமக்கு வந்து கொழுக்கட்டை வெந்திருக்கும். சரியா, ஆஃப் பண்ணிட்டு இந்த பாத்திரத்துல ஊத்திடுவோமா. பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. இதெல்லாம் வந்து ஓல்டு மெத்தட் தான், இப்ப உள்ளதெல்லாம் கிடையாது. முள்ளுல முள்ளுக்குள்ள சதைகள் காரியங்கள் எல்லாமே இருக்கு. பார்க்கிறதுக்கு தான் நமக்கு அப்படி தெரியும். ஏன்னா நல்லா சாஃப்டா வெந்திருக்கும். எங்க வீட்டுக்காருக்கு இது பிடிக்காது. இந்த இதுல கொஞ்சம் ரைஸ் போட்டு விரவி சாப்பிட்டா அது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா நான் என்ன சொல்லுவேன்னா, இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு சொல்ல மாட்டேன், செய்து கொடுத்து பாருங்கன்னு தான் சொல்லுவேன். சூப்பரான ஒரு கொழுக்கட்டை.
இப்படி எடுத்து ஸ்பூன் வச்சு சூப்பரா இந்த ஒரு கொழுக்கட்டையும் எடுத்துட்டு இதுல இருந்து இந்த முள்ளையும் எடுத்து சாப்பிடும்போது அப்படி இருக்கும். இதெல்லாம் பழைய மெத்தடு தான். இன்னுமே எங்க அம்மா பெரியம்மா வீட்டுல இன்னும் இது நடக்கு. சண்டே ஆனாலே இதுதான். அங்க ஒண்ணு காலையில இருக்கும், இல்லைன்னா ஈவினிங். யாரு போனாலும் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா செய்து கொடுக்கக்கூடிய ஐட்டங்கன்னா இது ஒண்ணு. இதெல்லாம் சத்து உள்ளது. நம்ம உடம்பு சளியெல்லாம் நீக்கும், கொழுப்பு குறைக்கும், எல்லா ஐட்டங்களுமே இதுல சேர்ந்துருக்கு. ரெண்டா பல்லுக்கு ஒரு ஸ்ட்ரென்த். இப்ப யாரு பிள்ளைங்களும் சாப்பிடாது. இந்த முள்ளெல்லாம் கடிச்சு சவச்சு சாப்பிடக்கூடிய வயசுல நம்ம சாப்பிட மாட்டோம். செய்து பாருங்க. இது போல வீடியோ வேணா நம்ம வடமதி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.